அல்லேலூயா. அடுத்து வாசிங்க 2 பேதுரு 2:1. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். போதுமா? நான் கள்ள போதகர்கள் இருந்தாங்க. ஆண்டவர் 5 விதமான ஆட்களை ஆண்டவர் சபைக்கு பக்தி விருத்துக்காக வச்சிருந்தார். ஒன்னு யாரு? அப்போஸ்தலர். 2வது தீர்க்கதரிசி. 3வது சுவிசேஷ. 4வது மேய்ப்பர். 5வது போதகர். இது எல்லாத்துக்கும் இன்னொன்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு. கள்ள அப்போஸ்தலர், கள்ள தீர்க்கதரிசி, கள்ள சுவிசேஷர், கள்ள மேய்ப்பர், போதகர், அடுத்து மேய்ப்பர். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீங்க ஓடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஓடணும். நீங்கள் நான் சும்மாலாம் ஓடல. கண்ணுக்கு தெரியாத ஆவிகளோடு நம்ம போராட வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு காலையில கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு பேசுகிறார். ஒரு சர்வாயுத வர்க்கம்னு ஒன்று இருக்கு. ஆமென். அதை நாம் தரித்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆமென். அல்லேலூயா. 1 பேதுரு 4:1 வாசிங்கம்மா. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்களா? எதை ஆயுதமா தரிச்சுக்கிடணும்? சிந்தையில தரிச்சுக்கிடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 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 ஆயுதம் என்ன? வாசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 - 18 வரைக்கும். சத்தியம் என்னும் கச்சை, அடுத்து நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்திற்குரிய பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், இரட்சணியம் என்னும் தலைச்சீரா, வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியில ஜெபம் பண்ணணும். கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தை தான் நமக்குள்ள இருக்கணும். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இப்படி இருந்தாதான் சாத்தானுடைய காரியத்தை நீங்க ஜெயிக்க முடியும். யுத்தம் என்றதான நிலைமை வரும்போது ஒரு பக்கம் இந்த பக்கமும் அடிவலும் அந்த பக்கமும் அடிவலும் சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் சர்வாயுத வர்க்கத்தை எல்லாத்தையும் கொடுத்து நம்முடைய தலைகர்த்தராம் இயேசு கிறிஸ்து நம்மளோடு இருக்கிறார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சிலுவையிலே நமக்காக வெற்றி சிறந்திருக்கிறார். ஆமென். ஆமென். அந்த இயேசுவோடு எந்த ஒரு மனிதன் தேவனுக்காக நிற்கிறார்களோ அவர்கள் ஜெயிக்கத்தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னா தாவீதை தான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கோலியாத்துக்கு பெரியதான ஈட்டி இருந்தது, பெரிய கேடகம் இருந்தது, பெரிய தலைச்சீரா இருந்தது. அடுத்து காலுக்கு பாதரட்சை பெருசா இருந்தது. எல்லாமே பெருசுதான். ஆனா தாவீதுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சவுலுடையதான ட்ரெஸ்ஸை கூட அவனுக்கு என்ன இல்லை, அப்பியாசம் இல்லைன்னு தூக்கி வச்சுட்டு போயிட்டான். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லிருங்க பாப்போம். அல்லேலூயா. ஆனா தாவீதுடைய சிந்தையில இருந்தது, இந்த கோலியாத்தை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இன்னைக்கு காலையில கர்த்தர் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறார். ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் நம்ம நிற்கிறோங்கிறத மறந்துடாதீங்க பிரதர். நீங்க சம்பாதிக்கிறேன், எனக்கு பணம் வருது, நான் வீட்டில் சந்தோஷமா இருக்கிறேன் இல்ல. ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் நம்ம இருக்கிறோங்கிறத யாரும் மறந்துடக்கூடாது. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது தன் அடைப்படியிலே வைத்திருந்ததான கூழாங்கற்கள் மறைக்கப்பட்ட ஆயுதமாக அது இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்குள்ள எனக்குள்ள அந்த மறைக்கப்பட்ட ஆயுதமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
என்னெல்லாம் இருக்கணும்? உபவாசம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இருக்கணும்? உபவாசம் இருக்கணும். பாஸ்டர், என்னை டாக்டர் சாப்பிடக்கூடாது, சாப்பிடாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லியிருக்காரு? உபவாசம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரா? இல்லையா சொல்லுங்க. உங்களுக்கு இருக்கிற மாதிரி எங்களுக்கும். ஆனால் நம்ம உபவாசம் போட வேண்டியது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு. அதுதான் மறைக்கப்பட்ட ஆயுதம். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு இந்த உலகத்திலேயே இயேசு தான் ஜெபம் பண்ண வேண்டான்னு சொன்னால் இயேசுவை தான் சொல்லலாம். அவர் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவர் யாரு? தேவ குமாரன். இயேசு ஒருத்தர் தான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டான்னு இருக்கலாம், ஆனால் அவர் ஞானஸ்நானம் எடுத்தார். இயேசுனா ஒருத்தர் தான் உபவாசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அவர் தான் உபவாசம் பண்ணினார். ஏன் தெரியுமா? இந்த கூட்டத்துக்கு அவர் தான் நமக்கு சாட்சியா நிற்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. உபவாசம் எங்க போச்சு? உபவாசம் இன்னைக்கு நிறைய பேர் உபவாசம் பண்ணதை விட்டுட்டாங்க. பாஸ்டர் ரொம்ப பலவீனம் பாஸ்டர். நான் சொல்லட்டா? ஒரு தேவ மனுஷன் சொல்லும்போது சொன்னாரு, சாப்பிட்டு செத்தவங்க தான் நிறைய ஆவான், உபவாசம் பண்ணி செத்தவங்க நிறைய பேர் இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மறைக்கப்பட்ட ஆயுதம் பரிசுத்த வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தானியேலை வாசிக்க விரும்புற 1:8 வாசிங்கம்மா. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி. போதும், ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய ஆயுதம் மறைக்கப்பட்ட ஆயுதம், அது பரிசுத்தம். ஒரு ஆமென் சத்தமா சொல்லிருங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாஸ்டர், நான் இவ்வளவு சம்பளம் வாங்குகிறேன், அதனால மாசத்துக்கு ஒரு நாள் அப்படிதான் போகிற மாதிரி இருக்கு. அந்த பணமே தேவையில்லை. ஏன்னா ஆமென் வரமாட்டாங்க. பணம் பரலோகம் கொண்டு போக முடியாது பிரதர், ஆனா பரிசுத்தம் பரலோகத்துக்கு கொண்டு போயிடும். ஆமென் சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப வச்சிருக்கீங்கள லட்சக்கணக்கில் உங்க வீட்டில் லாக்கர்லையும், அந்த பணம் ஒரு சிங்கிள் பைசா கூட உங்கள்கிட்ட வராது. ஆனா உங்க பரிசுத்தத்தில் நீங்க கொஞ்சமா இருந்தீங்கன்னா கூட அந்த பரிசுத்தத்தை கர்த்தர் கனம் பண்ணுவா. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தம் தான் அவருக்கு தேவை. மறைத்து வைக்கப்பட்ட ஆயுதம். தாவீது மறைத்து வைக்கப்பட்டதான கூழாங்கலை எடுத்து பயன்படுத்தின போது தேவன் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்ததற்கு காரணம் என்ன? மறைத்து வைக்கப்பட்ட ஆயுதங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வாழ்க்கை. வாட்சி பாருங்க, யோவானுக்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? கையை வைத்து ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வாழ்க்கை. யாரும் நம்மளை குற்றப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் நம்மளை நடத்துவா. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பிரதிஷ்டைன்னு சொன்னவன ஒரு ஆளு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். யாரு? பரவாயில்ல, சிம்சோன். என் மனசு கொஞ்சம் ஆறுது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். டக்குன்னு சொன்னதுனால சிம்சோன் தான் பிரதிஷ்டையை கெடுத்து போட்டான். கர்த்தர் உங்களை பிரதிஷ்டையோடு வளர்த்துருந்தான்னா அந்த பிரதிஷ்டையில கடைசி வரைக்கும் இருந்துருங்க. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கல்யாணத்துக்காக இல்லைன்னா சொன்னா ஐயோ எங்க அவங்க சொல்லிட்டாங்க எவர் சொன்னா சரி, உங்க பிரதிஷ்டையை உடைக்க கூடாது. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் உங்களுக்கு கண்ணி. ஒரு பிள்ளைக்கு காதே குத்தல, பிறந்ததுல இருந்து அப்படியே இருக்கு, தோத்திரம் 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 தோத்திரம்னு இருக்கு. ஏதோ ஒரு காரணத்துக்காக போய் காதை குத்துச்சுன்னா உன் பிரதிஷ்டையை உடைச்சிட்டேன்னு அர்த்தமா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை பாஸ்டர் நான் உடைச்சேதுட்டேன், இப்போ அனுபவிக்கிறேன், இப்போ நான் என்ன செய்ய? கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் போட்டு தேவ சமூகத்தில் காத்திருந்து கர்த்தாவை நான் என்ன செய்யணும்னு கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரதிஷ்டையை உடைச்சிட்டா எப்படி இருக்கும் உங்களுக்கு வாழ்க்கை? சிம்சோன் அந்த அவனுடைய தலையில இதுவரைக்கும் அந்த சவரங்கன் கத்தி படவே இல்லை. இப்ப சவரங்கன் கத்தி என்கிறதான காரியம் பட்ட போது அவனுடைய பிரதிஷ்டை அவனை விட்டு இழந்தது. அவன் மேல இந்த அபிஷேகம் போயிட்டு.
அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது வரைக்கும் நான் சொல்றேன், அந்த பெலிஸ்தியர்களுக்கு அப்படிதானே, அந்த பெலிஸ்தியர்களுக்கு சிம்ம சொப்பனமாக நின்றவன், அப்படிதான் நம்ம ஊர் பாஷையில சொல்லலாம், சிம்ம சொப்பனமா நின்னவன். வந்தானாலே பயப்படுவாங்க, ஐயோ இவன் வந்துட்டான்டா அப்படின்னு. ஆனா இப்ப நீ வந்தா என்ன வராட்ட என்ன, எங்களை மாதிரி நீயும் ஒரு ஆளு அப்படின்ட்டான். பிரதிஷ்டையில வல்லமை இருக்குங்க. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லுவீங்க? இன்னைக்கு நிறைய பேர் பிரதிஷ்டையை இழந்துட்டு அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. தெரியல ஆவி என்ன தெரியுமா, உங்களை மற்றவங்களை மாதிரி ஆக்குதான் அவங்களுடைய வேலையை. அல்லேலூயா சொல்லு பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு ஆம்பளையை காட்டி ஒரு பொம்பளையை வீழ்த்திடுவான், ஒரு பொம்பளையை காட்டி ஒரு ஆம்பளையை வீழ்த்திடுவான். தெளிலாளின் ஆவி. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு காலையில கர்த்தருடைய ஆவியானவர் அந்த மறைக்கப்பட்ட பிரதிஷ்டையின் வாழ்க்கையை கர்த்தர் உங்களை எதிர்பார்க்கிறார். அடுத்து அடுத்து வேகமாக வாசிக்க உங்களை அன்போடு கேட்கிறேன். தேவனுக்கு பயப்படுகிற பயம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள். தேவனுக்கு பயந்திருங்கள். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கு என்ன செய்யுங்க? பயந்துருங்க, பயந்துருங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயம்தான் உங்களுக்கு ஞானத்தை உருவாக்கும். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தினால மனுஷர்கள் தீமையை விட்டு விலகுவார்கள். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லைன்னா தீமையை ஈஸியா செய்வாங்க. இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருக்கு பயப்படுற பயம், சர்ச்சில் பயப்படாத பயப்படாத அப்படின்னு சொல்லி எது இல்லாம போயிட்டு, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாம போயிட்டு, கவனம் கவனம். ஒரு அல்லேலூயா சத்தமா. யாக்கோபு 6:7 சொல்லப்பட்டிருக்கு, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசுக்கு என்ன செய்யுங்க? எதிர்த்து நில்லுங்கள். அல்லேலூயா. இந்த தாவீதை குறித்து நான் உங்களோடு பேச வேண்டும் என்று 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசி பாருங்க. அவன் சத்துருவை பார்க்கிற விதத்தை அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கு. சத்துருவை பார்க்கிற விதம் எப்படி இருந்துச்சு பாருங்க. பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர, நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சத்துருவை பார்க்கிற விதம். தாவீது கூட ரொம்ப வேற மாதிரி சொன்னாப்புல. எப்படி சொன்னாரு? ஒரு விஷயம் என்ன வந்துச்சு? கரடி வந்துச்சு, ஒரு தடவை சிங்கம் வந்துச்சு. ஆனா இவன் சொல்றான் பாருங்க, நான் நாயான்னு கேட்கிறான். அதை விட கேவலமா இறங்கி விட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிசாசுக்கு தெரியும் தான் யாருன்னு, ஆனா தேவ பிள்ளைகளுக்கு பிசாசு யாருன்னு தெரிய மாட்டாங்க. தாவீது சத்துருவை பார்த்த விதம், இவன் இதுல ஏதாவது ஒன்னாதான் இருப்பான்னு சொல்லி கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதே 1 சாமுவேல் 17:47 வாசி பாருங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லிருங்க பார்க்கலாம். சூழ்நிலையை பார்த்த விதத்தை பாருங்க. தாவீது, இன்னைக்கு கர்த்தர் உன்னை என் கையில கொடுப்பார். அதாங்க கடைசி வார்த்தை. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை அப்படியே வாசி பாருங்க பார்க்கலாம். இன்னொரு வசனத்தை அப்படியே வாசி பாருங்க. 1 சாமுவேல் 17:43. பெலிஸ்தேன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர, நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். அல்லேலூயா. நன்றை கவனிங்க. தேவனுடைய வழிநடத்துதலின்படி கவனிங்க. தேவனுடைய வழிநடத்துதலை உணர்ந்ததான தாவீது, இன்னைக்கு கர்த்தர் இவனை என் கையில கொடுப்பா. கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய யுத்தம் மாம்சத்தோடு அல்ல. ஆமென். அல்லேலூயா. அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலனா இருக்கிறது. சோர்ந்து போயிடாதீங்க. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, யாரோ ஒருத்தவங்க பயமுறுத்தினாங்க, யாரோ ஒருத்தவங்க இப்படி நடந்துட்டாங்க, யாருக்கோ ஒன்று நடந்துச்சான். யாருக்கு நடந்தாலும் உங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இன்னைக்கு காலையில்
நான் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்திற்கு வந்திருக்கிறேன். கர்த்தர் என்னை ஆவிக்குரிய யுத்தத்தில் ஜெயிக்கத்தான் அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொல்லும்போது சொல்றாரு, வாசிங்கம்மா, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 16 கடைசி வாசிங்க. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் உலகத்தை ஜெயித்தேன். கையை வைத்து ஒரு சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தை ஜெயித்தவரோடு நீங்கள் நிற்பீர்களானால் நீங்களும் ஜெயிக்கிறவர்களாய் மாறுவீர்கள்.